So good to see you. Thank you. உள்ள போயிட்டு இருக்கேன். ஊருக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். 10 மணிக்கே வந்துட்டேன். யார் மாதிரி இல்லையே. இது வந்து ஜெகதீஷ் அண்ணன், இது வந்து சாவின். செமையாக இருக்குது. நம்ம அஜித் எப்போ வண்டி ஓட்ட போகிறாருன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours கழிச்சு ஓட்டுவார் வண்டி. நம்ம வண்டி ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு வீலாக் பண்ண போகிறேன். அது என்ன வீலாக்னா, நம்ம தல அஜித் ரேஸில் கலந்துக்கிறாருல, 24 hours ரேஸ் துபாய், அந்த ரேஸுக்கு போகிறேன் இப்போ நான். அதுதான் இன்றைக்கி வீலாகவும் இருக்க போகுது. என்கிட்ட வந்து விஐபி பாஸ்லாம் இல்லை. என்கிட்ட வந்து ஒரு ஜென்ரல் என்ட்ரி பாஸ் மட்டும் தான் இருக்குது. பட் ட்ரை பண்ணலாம் அங்கே போயிட்டு. எதுனா ஒரு விஐபி பாஸ் கிடைக்குதான்ட்டு. கிடைக்காது, பட் ட்ரை பண்ணுவோம். அதே சமயம் 10 o'clock வந்துட்டு கேட்ஸ் ஓப்பன். இப்போ ஆல்ரெடி 9:50 ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்க்கிங் இருக்கீங்களா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நான் போனப்போ இதே ரேஸ் அஜித் ஓட்டல, வேறு டீமில் ஓட்டுச்சு. அப்போது வந்து பெருசாக க்ரௌட் இருந்தது, ஆனால் ரொம்ப பெரிய க்ரௌட் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் இந்த டைம் ரொம்ப ஹைப் இருக்குது அஜித் சார் ஓட்டுறதுனால. ஸோ போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்மளால் அந்த அது என்ன சொல்லுவாங்க, பிட் ஸ்டாப், அந்த இடத்துலாம் பார்க்க முடியுதா பார்க்கலாம். ட்ரை பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். இங்கேருந்து வீட்டிலேருந்து மோட்டார் சிட்டி வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு 5 minutes தான். நாட் இல்லை 5 கிடையாது, 5 to 10 minutes. பக்கத்து ஏரியா தான். ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஸ்டேடியம் இருக்குல்ல, ஸ்டேடியமுக்கு பக்கத்தில் மோட்டார் சிட்டி. அங்கே போகிறேன். அங்கே போயிட்டு பார்க்கிங், அந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் காமிச்சிட்டு அப்படி உள்ளே எனக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி கவர் பண்ணுறேன். முடிஞ்சால் அஜித் சார் பக்கத்தில் போக முடியுதா ட்ரை பண்ணுவோம். ஆனால் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 24 hours ரேஸ். நாளைக்கு 1 மணிக்கு தான் முடியும் ரேஸ். 1 மணிக்கு ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. 10 o'clock வந்துட்டு கேட்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. ஸோ நான் இப்போ மணி வந்து 9:45. நான் போயிடுவேன்னு நினைக்கிறேன். இன்னொரு 5-10 minutesல போயிட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போக வேண்டியது தான். போயிட்டு என்னோட பாஸ் இருக்குது என் கையில். என்ட்ரி ஏரியாவில் இருக்கேன். Hello, sir. Good to see you. Thank you. Bravo. Thank you. ஓகே, இதான் என்ட்ரி. உள்ளே போயிட்டுருக்கேன். பாஸ் காமிச்சது தான் நம்ம பாஸ். Hello. Good morning. Good morning. வந்தாச்சு. தேடிட்டுருக்கேன் அஜித் குமார் ரேசிங்கோட கராஜ் எங்கன்னு வந்துட்டேன். அண்டு கண்டுபிடிச்சிட்டேன் அஜித் குமார் ரேசிங்கோட கராஜ். இது பாருங்க, இதுதான் அஜித் குமார் ரேசிங்கோட கராஜ். தெரியுதா? அஜித் குமார் ரேசிங் 901. ஓகே, ஸோ இங்கே தான் ரேஸ் ஸ்டார்ட் ஆகும். டெஸ்டிங்கில் செக் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் யாரும் வரல, ஜாலியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். பார்ப்போம். இன்னும் இதுவே ஓப்பன் ஆனால் அஜித் சார் வருவார்னு நினைக்கிறேன். ஊருக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். 10 மணிக்கே வந்துட்டேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. 24 hours போயிட்டே இருக்குங்க இந்த ரேஸு. நாளை காலையில் வரைக்கும் 4 டிரைவர் ஓட்டுறாங்க. அதனால் ஃபுல் 24 hours போகும். சின்னர்லாம் ஒயின் வச்சுட்டு போகிறானுங்க. இதெல்லாம் என்ன காரு தெரியுது? அந்த கார்லாம் சவுண்டு பற்றியும் இல்லை. ஒரு வாட்டி என் டெஸ்ட்லாம் எடுத்துருந்து இந்த ட்ராக்கில் ஓட்டணும் அப்படின்னா. இவனுங்களை கூட ரேஸுக்கு வரானுங்களா? குட்டி கார் வச்சுட்ருக்கானுங்க டாடி. எல்லாரும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தலை வரமாட்டாரு. கராஜ் இன்னும் ஓப்பன் ஆகலை. அதான் 1 மணிக்கு தானே ரேஸு. பொறுமையாக 12:30 வரலான்னு நினச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ட்ராக் டெஸ்ட்டு.
அதுதான் எல்லா வண்டியும் நிற்குது. பேர் சேஸ் கார். அஜித்தோட இது ஓப்பன் ஆயிருக்கு. தெரியுதான்னு தெரியல. அவங்களோட கராஜ். ஆனால் அவங்க கார் மாதிரி இல்லையே. வண்டிங்க வந்துடுச்சு. இப்போ அஜித் வர்றதுக்கு தான் வெயிட்டிங் எல்லாரும். இங்கே பாருங்க, அவனுங்கெல்லாம் தனியாக கற்றுக்கிறானுங்க. நம்ம ஆள் வரும்போது மட்டும் சவுண்டை பாருங்க. இங்கே இருக்காரு. ஃபுல்லாக நம்ம தமிழ் மக்கள் தான் இருக்காங்க இங்கே. இப்போ பாருங்க, இப்போ வந்த உடனே சவுண்டை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கு. வராரு வராரு வராரு. செம்ம நல்ல ஸ்பாட்டு. இங்கே பாருங்க, இதுவெல்லாம் வராங்க சியர் கேர்ள்ஸ்லாம். தெரியுதா சியர் கேர்ள்ஸ்? பயங்கரமாக இருக்காங்களே. இங்கே இருக்க கப்பு வச்சுருக்காங்க பாருங்க. அந்த 24 ஒரு காரை வந்து செம்மையாக இருக்குது காரு. நீங்கள் இந்த வண்டி பாருங்கள், பென்ஸு வேறு லெவலில் இருக்குது. அது அங்கே ஒரு ஆஸ்டன் மார்ட்டின், மெக்லாரன் அங்கே. அதான் ஓப்பன் பண்ணுறான் 92. அப்போ அவன் பெரிய ரேசர் நினைக்கிறேன். எல்லாம் போகிறாங்க, பார்ப்போம். நம்ம 7th பொசிஷனில் இருக்காரு போல இருக்கு. இந்த வண்டி எடுத்துட்டாங்க. பொசிஷன் வரும்போது 7th பொசிஷன் வரணும் நம்ம வண்டி.
லைனில் நிற்குது. இன்னொரு 1 hour இருக்குது ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. நம்ம கார் அங்கே நிற்கிது, அது டீம் போகுது அங்கே. முன்னாடி இன்னொரு 45 minutes ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடும். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் ரஷ் ஆகிடுச்சிங்க. புரியுதா? ஓகே, அப்படியே போயிட்டார். அவர் ஓட்டலன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஓட்டது தான் அங்கே இருப்பார். டீம்மேட் யாரோ ஒருத்தர் ஓட்டுறாரு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் வருவார்னு நினைக்கிறேன். ரேஸ் ஸ்டார்ட் ஆகுதுக்கு 30 minutes இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபேன் ஜோன் இருக்குது அந்த சைடு, அந்த இடத்துக்கு போய் ட்ரை பண்ணுவோம். ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 24 hours இருக்குது, ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஃபேன் ஜோனுக்கு போய் அங்கே என்ன நல்லா இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இருக்கிற இடத்துல தான் கூட்டணும், ஃபுல் கூட்டம். அவரோட கராஜ் போகிறான், பிட் ஸ்டாப். கிளியர் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 20 minutesல ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. 20-25 minutes கிளியரன்ஸ் போர்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க.
ஸோ எல்லோரும் இப்போ அப்படியே கிளியர் ஆகணும். இல்லை கேம் ஸ்டார்ட் ஆக போகுது, ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. எடுக்கிறாங்க. அந்த கப்பை எடுத்துகிட்டா இப்போது அவ்வளோதான், டக்கு டக்குன்னு எடுக்கணும் அவங்க போயிட்டு வரதுக்குள்ளே. இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ட்ராக் இது. ஸோ அதுக்குள்ளே கிடக்குன்னு எடுக்கிறாங்க. அப்படியே ஒரு 4 to 5 minutes டைம் இருக்கும். அதுக்குள்ளே அதை எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள் டிராஃபிக். அப்போ எடுத்து ஓடிடானே ஓடு. பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது, ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும். பிட் ஷாப்பிங்கிறதுனால நம்மளோட ஆளுங்க எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. இங்கெல்லாம் கூட பாருங்கள் க்ரௌடு இருக்குது. அந்த சைடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அந்த ரேஸ் கொஞ்சம் சூடு பிடிக்கணும். அந்த சைடு பாரு என்ன ஸ்பீடு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அப்புறம் 24 hours போகும்போது அங்கேயே நின்று தான் வேலைக்கு வருது. காதெல்லாம் கொயிருந்து அந்த பட்ஸ் எடுத்துகிட்டு வரல. நான் என் ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் வந்திருக்காரு, அவர் இங்கே இருக்கார், அவரை மீட் பண்ண நினைக்கிறேன்.
அந்த இடத்துல போய் நின்று பார்க்கலாம். அப்புறம் அந்த சைடு வாய்ஸ் கிளியராக கேட்குதான்னு தெரியல. அங்கே இருக்காரு, அவரும் வராரு. அவரும் அவங்க பையனும் அவங்க உட்காந்து இப்படி ஓட்டுறானுங்களா? ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் இந்த ஏரியா. அப்படியே ஹாய் சொல்லுங்க. ஹாய் செவன், ஹாய் சொல்லு. இது வந்து ஜெகதீஷ் அண்ணன், இது வந்து சாவின். சாவின் எந்த கிளாஸ் படிக்கிற? 5th grade. எந்த ஸ்கூல்? கல்மா ஸ்கூல் திருப்பி. ஓகே. துபாய். வயசுல துபாய் இருக்கும். ஓகே ஓகே சூப்பர் ரேஸ் ஆயிட்டாங்க. ஓகே. நல்ல ஃபேன்ஸ் இந்த ஃபேன் ஜோனுக்கு தான் போயிட்டு இருக்கு. இப்போ தான் டனல் ஓப்பன் பண்ணுறாங்க. இது அப்படியே போய் போகணும். இதை அங்கே அப்படியே கீழே இறங்கி அந்த சைடு போக வேண்டியது இருக்கு. ரொம்ப கூட்டம் பார்த்தீங்களா? கூட்டம் அதிகமாகிடுச்சு. தம்பி போங்கடா. நான் சொல்றேன். ஃபேன் ஜோனுக்கு இந்த சைடு தான் வரணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம அவசரப்பட்டு உள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்பி போகிறது கூட்டம் பார்த்தீங்கல்ல, பயங்கரமாக இருக்கு கூட்டம். நிறைய பயங்கரமாக இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. ஆமாம் இதான் இருக்கு பாருங்க. சில்ட்ரன்ஸ்க்கு நிறைய இது வச்சுருக்காண்ணா. இங்கே பா, இங்கே நின்று கூட எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கு. ஆப்ரிக்கன் டான்ஸு என்னென்னமோ ரெடி பண்ணியிருக்கானுங்க. குழந்தைங்களுக்கு தான், சின்ன பசங்களுக்கு தான் நிறைய. சாரி, QR code. Yeah, have. Yeah, can I have? For this it's a different code or what? It's the same for the entrance and also here. You can come in if you like. I'm just taking my friend. அண்ணா வாங்க, இப்படி உள்ளே போயிட்டு வரோம். என்னன்னு பார்த்துட்டு வரோம். அதே கியூஆர் கோட் தான். அது என்ன இருக்குன்னு ஒரு குட்டி டீ கடை மாதிரி வச்சுருக்கானுங்க. அதுக்கப்புறம் இந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் மாதிரி எந்த ஊர்னே தெரியல. இந்த ட்ரெஸ்லாம் போட்டு உட்காந்துருக்கானுங்க. என்னமோ இருக்குங்க. வாங்கண்ணா, கம் 7. வாவ், இந்த ரெஸ்ட் எடுக்குது. இங்கே வந்து இந்த டிஷ்ஷெல்லாம் செய்கிறாங்க, அதெல்லாம் ஃப்ரீ போல இருக்காது. இங்கே பாருங்க, ஃப்ரீயாக காசு தெரியல. இதெல்லாம் காசாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஆப்பிரிக்கன் டான்ஸ்.
இந்த சாங் வந்து காப்பிரைட் வருதான்னு தெரியல, செக் பண்ணு. டிரைவ் மீன் போட்டிருக்காங்க, ஸ்கேன் அண்ட் டிரைவ் மீன். ஓ, இந்த கார் தான் இருக்குது இதுவில் 1000 dirhams 1200 dirhams இந்த காரை ஓட்டுறதுக்கு 30,000 rupees கிட்ட வரும். செமையாக இருக்குல்ல? BMW M2 சீரீஸ் அது செமையாக இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் மார்டின் நிற்குது, அந்த BMW M சீரீஸுங்கிற மாதிரி M2 ஆஸ்டன் மார்டின் செம்மையாக இருக்குது காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார் இது, செம்மையாக இருக்குதா பார்க்கவே. ஆஸ்டன் மார்டின் இது ஒரு Porsche GT3. இந்த வண்டியில் நம்ம ஓட்டலாம், என்ன இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணணும். இது ஸ்கேன் பண்ணோம்னா இதுக்கான ப்ரைஸ் என்ன வண்டி ஓட்டுறதுக்குன்னு சொல்லுவாங்க. எடுத்துகிட்டு அதை பே பண்ணிட்டு நம்ம ஓட்டலாம். 1500 கிட்ட வரும். இது வந்து நிசான் நினைக்கிறேன், ரெவனா செம்மையாக இருக்குது. வா, பயங்கரமாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. டயர்லாம் பாருங்க, டயரே பயங்கரமாக இருக்குது. இந்த சைடு வந்து கிட்ஸு. இப்படி மேலே போனோம்னா ரேஸை வந்து அப்படியே நம்ம புல்லில் உட்காந்துட்டே பார்க்கலாம். அப்படியே மேலே ஏறி போயிட்டுருக்கேன். இந்த புல்லில் உட்காந்து அந்த இதுலேருந்து பக்கத்துலேருந்து பார்க்கலாம் ரேஸை. பாருங்க பக்கத்துலேயே வரும், அதை பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கேன். நம்ம அஜித் எப்போ வண்டி ஓட்ட போகிறாருன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours கழிச்சு ஓட்டுவார் வண்டி. வண்டியெல்லாம் ஸ்லோவாக ஓட்டுறானுங்க, என்னன்னு தெரியல. செம்மையாக இருக்குது. எப்படி போகுது பாருங்கள் இந்த வண்டி. இல்லைங்களா, நான் காலையில் அங்கே தான் உட்காந்துருந்தேன் இந்த கிராண்ட் ஸ்டாண்டில். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த இடம். அங்கே உட்காந்து நம்ம கார் ரேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தேன். அது எல்லாமே வந்து விஐபி ஏரியா. கார்லாம் போயிட்டுருக்கு. இது ஆக்சுவலி இந்த கார் ரேஸை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசாக தெரியாது. சரி, பக்கத்துலேயே இருக்கும், ஒரு தூரம் வந்து அஜித் ஓட்டுறாரு, நான் பார்க்கலாம் தான் வந்து. இது பெருசாக எனக்கு ஐடியா கிடையாது கார் ரேஸிங் பற்றிலாம். நம்ம கார் இங்கே வரவே இல்லை. இது பாருங்க, ஒருத்தர் எப்படி ஓட்டுறோம். ஏதோ ஒரு கார் வந்து டெக்னிக்கல் இஷ்யூனால் நின்றுச்சான், அதனால தான் எல்லாருமே இப்போ ஸ்லோ ஓட்டிகிட்ருக்காங்க. அங்கே வந்து ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் போனோம்னா லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி தெரியும். அந்த இடத்துல போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே ஃபுல்லாக ரெட்ரோ கார்லாம் வச்சுருக்காங்க. நான் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த ரெட்ரோ காரில் எனக்கு தெரிஞ்சுது. ஜாகுவார் இருக்குது, டெல்ஃபில் செம்மையாக இருக்குது. ஓகே, நம்ம காருக்கு எதுவும் ஆகலை, அது போது நம்ம காரு. வேறு எவனுக்கு தான் பிரச்சனை. எப்படி இருக்குல்ல? லெக்சன் காரு. டயர் பார்த்தீங்களா அந்த காலத்தில் எப்படி வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகுது. என்ன ஜிடிஎஸ் இது, என்ன வண்டின்னு தெரியலையே, நல்லாயிருக்கு. இது ஒரு காரு வேறு லெவலில் இருக்குது காருங்க.
ஏண்ணா இருங்க போகலாம். இது பஸ் ஸ்டாண்ட். இது வந்து சேலஞ்சர் நினைக்கிறேன். எஸ்எஸ் செவிலி. ஃபேன் ஜோன் நம்ம இங்கே இருந்தோம், இப்போ இங்கே போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல வந்து ஸ்க்ரீனில் போட்டு ஃபுல்லாக ரேஸை காமிக்கிறாங்க. இங்கே ஃபுல்லாக வச்சுருக்கானுங்க. ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன சாப்பிட்ணுன்னா அப்படியே வந்து உட்காந்து நைட்டு அப்படியே இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே கேம் பார்க்க வேண்டியதுதான். நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குல்ல ஸ்க்ரீன். ஏரியாவே சூப்பராக இருக்குல்ல. நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோன்னு பார்ப்போமா. வந்து அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படியே மாறி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ திருப்பி ஸ்டாப்பேஜ் இருந்தது, இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி ஓட்டுறாங்க பாருங்க, ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அதே மாதிரி பக்கத்தில் வந்து எனக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. வண்டி வரதா பார்க்கலாம் இருங்க. நம்ம வண்டி ஓட்டோம். பாருங்க அண்ணா, அவனை பாருங்க. அவனை எப்படி தூங்கினால நம்ம ஆள் இன்னும் வண்டி ஓட்டவே வரல. நம்ம வண்டி ஓட்டுறாங்க. அப்படியே கிளம்பலாமான்னு பார்க்குறேன். தான் பாருங்க ஓட்ட வீடு. போக வேண்டியதுதான். ஓகே, போயிட்டு திருப்பி இன்னும் ஒரு 4-5 hours கழிச்சு வர வேண்டியது. வீடு பக்கத்தில் தான் இருக்கு. ஏதோ ஒரு டான்ஸ், சைனீஸ் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. என்னென்னலாம் அப்படியே கிளம்புவோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து காலைல 10 மணி 9:45 வந்தேன். 4 மணி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வருவோம். ஈவினிங்காக இல்லை நைட்டுக்கு. ஓகே, இருக்கு வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்கு. அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நானும் அந்த அஜித்தோட டீமில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டேன். அந்த பசங்க அந்த சைடு வந்தாங்க. இந்த மாதிரி நம்ம டீமில் இருக்கிறவங்க வந்து தூங்கிட்டு இருக்காராம். ஆல்ரெடி ஒரு 1.5 hours ஓட்டிட்டு. நமக்கு இங்கே தெரியாது யார் ஓட்டுறா, எப்போ ஓட்டுறாங்க. ஸோ ஓட்டிகிட்டு அவர் தூங்கிட்டு இருக்காராம். அடுத்தது இன்னொரு 2 hours கழிச்சு ஓட்டு வரேன். 24 hours. நாளைக்கு 1 மணிக்கு தான் அந்த ரேஸ் முடியும். இன்னும் 21 hours இருக்குது இந்த ரேஸ் முடியறதுக்கு. இட்ஸ் a லாங் ரேஸ். இந்த ரேஸோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருக்காங்க. Need to pay for this? This one? I don't know. You just started? Is it working? I think the battery is empty. பாருங்க எக்ஸாக்டாக இந்த ரேட் தான். நம்ம இங்கே உட்காந்துருந்தோம். வந்து போய் அப்படி போய் அப்படி வந்து பயங்கரமாக இருக்குல்ல ட்ராக்கு. வெயிட் பண்ணோம். ஸோ 10 minutes அந்த சைட்லேருந்து வருவாங்க, 10 minutes இந்த சைட்லேருந்து வெளியே போகிறது அஞ்சோன்லேருந்து. அதனால் இங்கே வெயிட்டிங் 10 minutes ஆகும் நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சுங்களா? எல்லாம் முடியல.
கிளம்பிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் ஒரு 5 hours 6 hours கழிச்சு இல்லை நைட்டு கூட வரலான்னு நினைக்கிறேன். செம்ம டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு. நான் இங்கே வந்து இப்போ ஒரு 5-6 hours ஆகிடுச்சு. போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அஜித் மட்டும் தூங்குறாரு. எனக்கும் டயர்ட் ஆகிடுச்சுல்ல, நானும் போய் ரெஸ்ட் எடுத்துருவேன். ஸோ இது வந்து இந்த ப்ளாகோட பார்ட் 1 இருக்கும். திருப்பி அடுத்தது வந்து நான் திருப்பி வந்து எடுக்கிறது வந்து பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேன். ஓகே, வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அஜித் ஜெயிச்சாரா ஜெயிப்பாரான்னு தெரியாது, ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும். ஓகே, பாய். இது 414 வந்து அஜித்தோட கார் தான். என்னாச்சுன்னு தெரியல, நின்றுச்சு. இதுவும் அஜித்தோட டீம் கார் தான். Yeah, unfortunately a little bit of code 60 there. So again, how is this going to play out? Harry King is 55 minutes into his stint. That's not a bad time for a code 60 to come out to get a little bit of fuel. He's been out 26, which their hero is in. Let's take an opportunity to get some updates from Nick Damon. There will be cars coming in, and at the bottom end of the top 10, we've had a few of the. நம்மால ஓட்டுற காருக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. Yes, he has. Harry King has stayed out. The 991's coming. This is a full service. Dan Harper getting out, so they don't want to burn the pro time in the 991. Was it Dan Harper? No, that's Darren Loong who's in the 991. Yeah, to the 991. Yeah, that's it. So we've had the 19 MP Motorsport car over full service, the Whitbread Racing number 7 over full service. The second M4 of the Porsche is going through the fuel. My guess is that pretty soon those fuel barrels are going to be full and they'll be queuing. So far, how many pumps have we got? Right, that's the 24 lane and a 3-minute and 8 stop. So, does that mean he spent? Does that mean he spent 3 minutes? He spent 3 minutes and 8 minus 44 seconds in his pit, getting new tyres. No. If you got, if that's the point, then you've got fuel because the pit in, pit out. Correct. Either side, and that's how I was reading it. Is fuel. I haven't got the information in front of you. You're very much lucky to have the Get Race results page 2, 3, 4, and 5. But very few of the garages have even got page 2 of the timing, so you're kind of going, oh, well, who knows? Raft of cars that come past, the 21 Haas machines coming, the Audi, the 7 SMP Racing, they're both doing full services as well, John. Just don't see anyone who's just going to do fuel. There's the 978. Here comes the 30. That's the recovering car collection machine. Then the regular Jordan car is skewed with many of the other 992s, and they're coming in for a service. Evo's staying on board. He's got tyres as well, so they're throwing some tyres at this car. We know it gets you a few seconds at the start, but that's 26 laps ago, Harry King took tyres, and he's not come in this session. No. For Pure Racing, which is back on top. So Porsche are leading BMW from 2 more Porsches now. Cartok for Dynamic and the white and blue number 24, Ralph Bourne. As Harry King now decides it is the right time to come into pit lane. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 cars in fuel at the moment. Yeah, I think that is an interesting one because I could see why the theory for Pure Racing not to bring Harry King in, because it looked like it might have been a relatively short code 60 because it simply was a matter of towing the Ajit Kumar car into the pits, but it stayed code 60 longer than I expected it to. We haven't had the warning yet to say it's 60 seconds to go. Pure Racing are 414 car, not being driven by Kumar at the time. So on his own, hazard lights already flashing, and the car initially turned in but then said no, I can't get any further around the corner, and out of vision the car then made big contact with the tyres. But that is a peculiar moment. Steering failure? I don't know. Well, I mean, I know we sometimes focus a lot on like 1 lap speed and ultimate qualifying speed, but it's all about that tyre lasting you as a driver, isn't it? Yeah, I think with the mixture, especially with the BMW, you just got to